வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் ஆனி மாதம் 19வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஜூலை மாதம் 3ஆம் தேதி 2024வது வருடம். இன்று புதன்கிழமை. புதன்கிழமை என்றாலே இன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் மெர்க்குரி என சொல்லப்படுகிற புதன் கிரகம். வாரத்தில் 7 நாட்கள், 7 நாட்களுமே 7 கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராகுவும் கேதுவும் நிழல் கிரகமாக இருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு வீடுகளோ வாரத்தில் நாட்களோ கொடுக்கப்படவில்லை. அதனால் 7 நாட்களையும் 7 கிரகங்கள் ஆளுமை செய்கிறது. இன்றைய தினம் புதன்கிழமை நம்மை ஆளுமை செய்கிறது. புதன் கிரக அதி தேவதையாக இருக்கக்கூடிய தெய்வம், அதாவது புதன் கிரகத்தின் ஆற்றல்கள் அனைத்தும் நேரடியாக நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அந்த ஆற்றல்கள் அனைத்துமே பெருமாள் தெய்வத்திடமிருந்து நமக்கு நேரடியாக கிடைக்கிறது. அதனால் புதன் கிரகத்தின் அதிதேவதையான பெருமாளை, குறிப்பாக திருவல்லிக்கேணியில் வீற்றிருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் பார்த்தசாரதி பெருமாளை இன்றைய தினம் நாம் அனைவரும் வணங்கி வழிபாடு செய்து இனிமையாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம். அன்பர்களே, சந்திரன் ரிஷபராசியில் பயணம் செய்கிறார். காலச்சக்கரத்திற்கு 2ஆம் வீடான பூமி ராசியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீடான ரிஷபராசியில் இன்று காலை 4:39 வரை, அதிகாலை 4:39 வரை சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு தனது சொந்த நட்சத்திரமான, தனது சுய சாரமாக இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் மாற்றமடைந்து தன் பயணத்தை தொடர்கிறார். இன்றைய தினத்துடைய திதி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 12ஆம் திதியாக இருக்கக்கூடிய துவாதசி திதி இன்று காலை 7:45 வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து 13ஆம் திதியாக வரக்கூடிய திரியோதசி திதி நடைமுறையில் வரும். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரையும், குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி. காலச்சக்கரத்திற்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீடான காற்று ராசியான துலாம் ராசி. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய குருவின் நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது ரிஷபராசியில் பயணம் செய்கிறார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் காலை 4:39 வரையும், அதற்கு பிறகு ரோகிணியிலும் பயணத்தை செய்து நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் பலன்கள் கொடுக்க இருக்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் நம் அனைவருக்கும் எந்த வகையில் இருக்கப் போகுது என்பதை பாருங்கள் அன்பர்களே, விரிவாக பார்ப்போம். அன்பான வாசக நேயர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. சந்திரன் ஒரு குறிப்பிட்ட ராசியில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பொதுவாக 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் சொல்லி வருகிறோம். இவ்வாறு பொதுவாக சொல்லக்கூடிய ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான, உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான ராசி பலன் என நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். மேசம் ராசி, மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய, வாக்கு ஸ்தானம் என அழைக்கக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பூமி ராசியான ரிஷபம் ராசி, இந்த வீட்டில் சந்திரன் செல்கிறார். அவர் தரக்கூடிய அகம் சார்ந்து மனது சார்ந்து இன்றைய தினம் சாந்தமான குணத்தை சிறப்பாக தர இருக்கிறார். அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய பந்த பாசத்தை மனதில் உருவாக்கி தர இருக்கிறார். பணவரவை சிறப்பாக்கி தரக்கூடிய வீடு ரிஷபராசி. அந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் இன்றைய தினம் பணவரவை சிறப்பாக்கி தந்து உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிலைத்து நிற்க செய்யக்கூடிய அளவிற்கு சிறப்பாக பணிபுரிய இருக்கிறார். குடும்பஸ்தானம் என்றாலே குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆமாம் நண்பர்களே, இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அன்பையும் பாசத்தையும் காதல் போன்ற மேன்மையான உணர்வுகளை அதிக அளவு தந்து உங்களது இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகு செய்யக்கூடிய அமைப்பாக ரிஷபராசியின் செயல்பாடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது.
உங்களை இயக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கிறார். செவ்வாயின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என பார்க்கும் பொழுது, கடந்த சில நாட்களாக உடல் உபாதைகள் காரணமாக மேச ராசியில் பிறந்த அன்பர்களே நீங்கள் கஷ்டப்பட்டு வந்து கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு வந்த கஷ்டங்கள் அனைத்தும் துடைத்து எறியப்பட்டு உங்களது ஆரோக்கியத்தில் நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும், இன்றைய தினம் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பாகவும் செவ்வாய் செயல்படுவார். இன்றைய தினம் ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்கள் வீட்டில் ஜென்மஸ்தானம் என அழைக்கக்கூடிய உங்கள் வீட்டிலேயே பயணம் செய்கிறார். அதுவும் 2 நட்சத்திரங்களில் பயணம் செய்கிறார். காலை 4:39 வரை கிருத்திகை நட்சத்திரத்திலும் அதற்கடுத்து ரோஹிணி நட்சத்திரத்திலும் அவர் தரக்கூடிய அகம் சார்ந்து மனது சார்ந்து நற்பலன்கள் என்றால், இன்றைய தினம் தைரியத்தை சிறப்பாக கொடுக்க இருக்கிறார். நீங்கள் செய்யக்கூடிய பயணத்தில் தன்னம்பிக்கையை நிறைவாக தர இருக்கிறார். ஒரு மனிதன் இந்த பூமியில் சிறப்பாக நிறைவாக வாழ்கிறார் என்றால் அவருக்கு ஒரு சில நன்மையான யோகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் இந்த யோகமும் ஒரு வகை யோகமாக கருதப்படுகிறது. ஆமாம் அன்பர்களே, சிறப்பான திறமையான குழந்தையை பெற்றவர்கள் உங்களது குழந்தையின் வழியில் பொருளாதார மேன்மையில் கிடைத்து இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ்வதற்கான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரியான சிறப்பான நற்பலன் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, உங்கள் குழந்தையின் வழியில் பூரிப்பு அடையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைகிறது. குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய நட்பு வீடாகிய காற்று ராசியான மிதுன ராசியில் உங்களை இயக்கி வழிநடத்தக்கூடிய கிரகம் சுக்கிரன் செல்லக்கூடிய பயணம். அன்பர்களே, இது நாள் வரை உங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளையும் தடங்கல்களையும் தகர்த்து எரியச் செய்து திருமணம் போன்ற சுபகாரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கு அனைத்து வகையான வழிவகைகளையும் செய்ய இருக்கிறார் சுக்கிர பகவான். மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் சந்திரன் உங்கள் வீட்டிலிருந்து நேர் பின்னாலே இருக்கக்கூடிய 12வது வீடு என சொல்லக்கூடிய விரயஸ்தானம் என அழைக்கக்கூடிய இரகசியங்கள் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடான பூமி ராசியான ரிஷப ராசியில் செல்கிறார் சந்திரன். அகம் சார்ந்து மனது சார்ந்து தன்னடக்கத்தை கொடுக்க இருக்கிறார். அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் நேசமாகவும் பழகக்கூடிய பெரிய மனித தன்மையும் கொடுக்க இருக்கிறார். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் என்பது வாக்குவாதங்கள் என்பது வந்து கொண்டே இருக்கிறது. ஆமாம் நண்பர்களே, முக்கியமாக பார்க்கும் பொழுது 70-80% குடும்பங்களில் இது மாதிரியான அனுசரித்து போக முடியாத தன்மை நிலவி வருகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? பொருந்தாத உறவுகளை சேர்த்து வைப்பதுதான் காரணம். அதற்கு நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திர பொருத்தம், முடிந்து போன நட்சத்திரத்தை வைத்து பொருத்தம் பார்த்து அங்கு திருமணம் நடக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இல்லாமல் போய் அங்கு கருத்து வேறுபாடுகளும் மன வேற்றுமைகளும் உருவாகி கொண்டு அந்த வாழ்க்கை என்பது நிம்மதி இல்லாத தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதுபோல உங்களது குடும்பத்தில் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் மன வேற்றுமையும் நீங்கி இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நற்பலன் கொடுக்க இருக்கிறார் உங்களை இயக்கக்கூடிய கிரகமான புதன். ஆமாம் நண்பர்களே, நீர் ராசியான முழு பலன் கொடுக்கக்கூடிய ராசியான கடக ராசியில் புதன் கிரகம் பயணம் செய்து, குடும்ப ராசியில் புதன் கிரகம் பயணம் செய்து நான் மேற்சொன்ன நற்பலன்களை தருகிறார் இன்றைய தினம். பொதுவாக பார்க்கும் பொழுது 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் செல்லும் பொழுது விரயங்களை கொடுக்கும், செலவினங்களை கொடுக்கும். இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது ஏதாவது ஒரு வகையில் செலவுகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு செலவுகள் வந்தாலுமே அந்த செலவுகளை குறைந்த அளவில் செய்து கொள்வதற்கான நீங்கள் தயாரான மனநிலையில் இருக்க வேண்டும். கடகம் ராசி, கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய வீடு சூப்பரான வீடு. உங்கள் வீட்டிலிருந்து 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய
லாபஸ்தானம் என அழைக்கக்கூடிய பூமி ராசியான ரிஷப ராசி, இந்த வீடு உங்களுக்கு சிறப்பான நற்பலன்களை இன்றைய தினம் சூப்பராக தருகிறது. அகம் சார்ந்து மனது சார்ந்து தைரியத்தையும் சுய சிந்தனையும் சிறப்பாக தர இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இருமடங்காக்கி தர இருக்கிறார். அன்பர்களே, உங்களை இயக்கி வழிநடத்தக்கூடிய கிரகம் உங்களை மட்டுமல்ல, அனைத்து 12 ராசிக்கார அன்பர்களையும் உங்களை தவிர்த்து மற்ற 11 ராசிக்கார அன்பர்களையும் இயக்கி வழிநடத்தக்கூடிய கிரகம் சந்திரன் மிகவும் சக்தி வாய்ந்தவர். இன்றைய தினம் அவர் செல்லக்கூடிய பயணம் வேலை பணி ரீதியாக பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பணியில் நிம்மதியான செயல்பாட்டை சிறப்பாக தர இருக்கிறார். அதோடு நிறுத்தி கொள்ளாமல் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வுகளையும் நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய இடமாற்றங்களையும் அமைத்து தருவதற்கு அவர் சிறப்பாக முயற்சி செய்ய இருக்கிறார். இன்றைய தினம் அன்பர்களே, ஆரோக்கிய குறைபாட்டிலிருந்து குணமடையக்கூடிய அமைப்பை 11வது வீடு தன் கையில் வைத்திருக்கிறது. அந்த வீட்டில் செல்லக்கூடிய பயணம் சந்திரனின் பயணம் என்பது கடக ராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்களே, ஆரோக்கிய குறைபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில அன்பர்கள் இன்றைய தினம் பூரணமாக குணமடைந்து உங்களது உடல் நலம் சிறப்படையக்கூடிய அமைப்பாக அமைத்து தருவார் சந்திரன். சிம்மம் ராசி, சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. சந்திரன் செல்லக்கூடிய பயணம் 10ஆம் இடமாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி, பூமி ராசி அன்பர்களே, அகம் சார்ந்து மனது சார்ந்து சாந்தமான குணத்தை சிறப்பாக தர இருக்கிறார். பணிவான நடத்தையும் சேர்த்தே தர இருக்கிறார். உங்களுக்கு இன்றைய தினம் 10ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் என்பது பூமி, வண்டி, வாகனங்கள் தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் தொழில் வகையில் யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பாகவே எதிர்பார்க்கலாம். லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் மிதுனம் ராசியாக இருக்கக்கூடிய காற்று ராசி. அந்த வீட்டில் உங்களை இயக்கக்கூடிய கிரகம் சூரியன் செல்லக்கூடிய பயணம் உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு இதுவரை இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகளை குறையக்கூடிய அமைப்பாக லாபஸ்தானத்திலிருந்து நற்பலன்கள் உங்களுக்கு தருகிறார். இதனால் உங்கள் குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளின் ஆரோக்கியம் சிறப்படையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்க போகிறது. பொதுவாக இன்றைய தினம் என்பது தொழில்துறை சார்ந்து பணி வேலை வாய்ப்பு தொடர்பான நன்மைகள் அனைத்தையும் நற்பலன்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதாவது அதன் வழியில் வருமானத்தையும் வசதிகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல அமைப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, கர்மஸ்தானத்தில் செல்லக்கூடிய வெண்மதியின் பயணம் என்பது சிறப்பான பணவரவை இன்றைய தினம் தரக்கூடிய அமைப்பாக வந்து இனிமையாக உங்களை கடந்து செல்கிறது. கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் புண்ணிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பூமி ராசியான ரிஷபராசியில் அவர் தரக்கூடிய அகம் சார்ந்து மனது சார்ந்து சிறந்த அறிவை நிறைவாக தருகிறார். சூப்பரான ஆற்றலை அதிகமாக தருகிறார். இன்றைய தினம் ஒரு மனிதனுக்கு ஒரு காரியம் சித்தி அடைய வேண்டுமென்றால், அதாவது ஒரு செயல் வெற்றி அடைய வேண்டுமென்றால் அந்த மனிதன் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஆமாம் அன்பர்களே, அந்த மனிதன் மட்டுமல்ல, அவனது தலைமுறை சார்ந்து அவரது தந்தை, அவரது தாத்தா, அவரது முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் அவரது செயலுக்கு நன்மைகளை கொடுக்கும். அந்த வகையில் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு ரிஷப ராசி தான் புண்ணிய ஸ்தானமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் அந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய நற்பலன் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்போடு வாழக்கூடிய கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும், அந்த கடின உழைப்பின் வழியில் சிறப்பான பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் ரிஷபராசியில் இருந்து நற்பலன்கள் உங்களை நோக்கி ஓடி வர இருக்கிறது. திருமணம் என்று பார்க்கும் பொழுது 2வது திருமணத்தை தருகிறது தான் ரிஷபராசி. பொதுவாக தற்போது பெரும்பாலான திருமணங்கள் முறிவை நோக்கியே செல்கிறது, விவாகரத்தை நோக்கி செல்கிறது, டைவர்ஸை நோக்கி செல்கிறது, கோர்ட்டுப்படி ஏறி வம்பு வழக்குகளை கொடுக்கிறது. ஆமாம் அன்பர்களே, சரியான பொருத்தம் இல்லாமல் முதல் திருமணம் என்பது பிரிவினையை கொடுக்கிறது. இதற்கு காரணம் நட்சத்திர பொருத்தம். முடிந்து போன நட்சத்திரத்தை வைத்து பொருத்தம் பார்த்து 10 பொருத்தம் இருக்கிறது, 9 பொருத்தம் இருக்கிறது என சரியான பொருத்தம் கணிக்காமல் செய்யக்கூடிய திருமணங்கள் அனைத்துமே பிரிவினையை கொடுக்கும்.
அந்த வகையில் முதல் திருமணம் என்பது பிரிவினையை கொடுத்து இரண்டாவது திருமணத்தை கொடுக்கக்கூடிய வீடு தான் ரிஷபராசி. இந்த ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் இன்றைய தினம் நீங்கள் இரண்டாவது திருமணம் தொடர்பாக செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு சிறப்பான நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் அவரது செயல்பாடுகள் நல்ல நாளாகவும் மங்களகரமான நாளாகவும் அமைய இருக்கிறது. துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி, ஆயுள் ஸ்தானம் என்று அழைப்போம், அஷ்டம ராசி என்று அழைப்போம். பொதுவாக 8ஆம் இடம் என்று சொன்னாலே அனைவருமே பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது தீமை எந்த வழியில் வரும், எந்த நேரத்தில் வரும் என அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக 8ஆம் இடத்தின் பலன் என்பது எவ்வாறு இருக்கும் என நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம். 8ஆம் இடம் என்பது பொருளாதாரம் சார்ந்து நன்மைகளை கொடுக்கும். ஆமாம் நண்பர்களே, ஒரு வேலை ரீதியாக, ஒரு தொழில் ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் என்பது தடைபடாது. அதே சமயம் உடல் உழைப்பையும் மன கஷ்டங்களையும் அதிக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அன்றைய தினம் இருக்கும். அதே மாதிரி அன்பு சார்ந்து, காதல் சார்ந்து, பாசம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும், சண்டை சச்சரவை கொடுக்கும், வாக்குவாதங்களை கொடுக்கும், மன கஷ்டங்களை கொடுக்கும். இதுதான் சந்திரனின் உண்மையான செயல்பாடு. இதுதான் அவரது சந்திரனின் இயற்கையான குணம். இதை யாரும் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அஷ்டம ராசியில் சந்திரன் சென்றுவிட்டால் அனைத்து காரியங்களுமே கெட்டுவிடும், எதுவுமே நடக்காது என நினைத்து கொண்டிருக்கிறார்கள், சொல்லி கொண்டு வருகிறார்கள். அது அவ்வாறு சொல்லக்கூடாது. அது முற்றிலும் தவறான கருத்து. 8ஆம் இடத்தில் சந்திரன் செல்லும் பொழுது அன்பு சார்ந்து காதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சண்டை சச்சரவையும் மன கஷ்டங்களையும் கொடுக்கும். இது சந்திரன் மனது சார்ந்து செய்யக்கூடிய காரியம். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே 7வது வீடு என்பது 8வது வீடு தொடர்பு கொள்ளும் பொழுது கணவன் மனைவியிடையே குடும்பத்தில் சலசலப்பையும் சண்டை சச்சரவுகளையும் வாக்குவாதங்களையும் கொடுக்கும். இது சந்திரனின் இயற்கையான குணம். அன்பான வாசக நேயர்களே, இன்றைய தினம் பொருளாதாரம் சார்ந்து நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, பொருளாதாரம் சார்ந்து நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். வருமானங்கள் என்பது சராசரியாக இருக்கும். மனது சார்ந்த செயல்பாடுகளுக்கு அணை போடுங்கள், கவனத்தோடு செயல்படுங்கள். விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய வீடு கலஸ்திரஸ்தானம் என அழைக்கக்கூடிய உங்கள் வீட்டிற்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய வீடாகிய பூமி ராசியான ரிஷபம் ராசி. இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு நட்பு கிரகம். அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, நாம் அனைவரும் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம், திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று. அது உண்மை அல்ல. 12 ராசிக்காரர்களுக்கும் 12 விதமாக 12 ராசிகளில் திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிறது. உங்களுக்கு ரிஷப ராசியில் திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிறது. ஆமாம் அன்பர்களே, கலஸ்திர ஸ்தானம் என்பது திருமணத்தை கொடுக்கக்கூடிய வீடு. அந்த வீட்டிலிருந்து தான் உங்களுக்கு திருமணம் தொடர்பான அனைத்து செயல்பாடுகளும் இந்த காலச்சக்கரம் உங்களுக்கு நேரடியாக கொடுக்கிறது. இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம், ஆமாம் அன்பர்களே, அகம் சார்ந்து மனது சார்ந்து சுறுசுறுப்பை தெளிவாக கொடுக்க இருக்கிறார். சிறப்பான எண்ணங்களை உருவாக்கி அந்த எண்ணங்களோடு சுய சிந்தனையும் சேர்த்து நற்பலன்கள் தர இருக்கிறார் இன்றைய தினம். பொதுவாக 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் செல்லும் பொழுது அந்த குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அன்பையும் பாசத்தையும் காதல் போன்ற மேன்மையான உணர்வுகளையும் அதிக அளவு கொடுத்து தாம்பத்திய உறவை சிறப்பாக்கி குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கும். அந்த வகையில் அதே போன்ற நற்பலனை விருச்சிக ராசி அன்பர்களே நீங்கள் சந்திரன் வழியாக அடைய இருக்கிறீர்கள். மேசம் ராசி என்பது உங்கள் வீட்டின் அதிபதியின் மற்றொரு ஆதிபத்திய வீடு. உங்களை இயக்கக்கூடிய செவ்வாய் அந்த வீட்டில் 6ஆம் இடத்தில் வெற்றி பயணம் செய்கிறார். அன்பர்களே, வேலை பணி ரீதியாக பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்து வரக்கூடிய அன்பர்களே, உங்கள் உடனாற்றக்கூடிய பணியாளர்களின் உதவி மூலம் உங்களுக்கு பொருளாதார நன்மைகளை கொண்டு வந்து தர இருக்கிறார் செவ்வாய் இன்றைய தினம். தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே,
முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. 6ஆம் இடம் என சொல்லக்கூடிய உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வீடு பூமி ராசியான ரிஷபராசி. பாதி பலன் கொடுக்கக்கூடிய பூமி ராசியான ரிஷபராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம். அன்பர்களே, இன்றைய தினம் பந்த பாசத்தை நிறைவாக தர இருக்கிறார். அன்பாகவும் பாசமாகவும் தன் மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை சிறப்பாக மனம் விட்டு பேசக்கூடிய சிறந்த குணநலனையும் சேர்த்து தர இருக்கிறார். இந்த கலிகாலத்தில் பார்த்திங்கன்னா வேலையை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. வேலை எங்கே கிடைக்கும், சம்பளம் எங்கே அதிகமாக கிடைக்கும் என எண்ணி அனைவரும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை. இதற்கு என்ன காரணம்? பணம்தான் காரணம். பணம் சேர்க்க வேண்டும், நம் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இவ்வாறு மனதில் நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, அனைவருக்கும் அவரவர் விதிப்படி அன்றைய தினம் எந்த அளவு வருமானம் கிடைக்குமோ அந்த அளவு மட்டுமே அவருக்கு கிடைக்கும். அனைவருக்கும் ஆயிரக்கணக்கில் கிடைப்பது கிடையாது, அனைவருக்கும் லட்சக்கணக்கில் கிடைப்பது கிடையாது. ஒருவருக்கு 500 கிடைக்கும், ஒருவருக்கு 5000 கிடைக்கும், ஒருவருக்கு 5 லட்சம் கிடைக்கும். இது அவரவர் விதிப்படி அவருக்கு கொடுக்கப்பட்ட கொடுப்பனை. அன்பர்களே, இதை மனதில் நிறுத்தி கொண்டு 6ஆம் இடமாகிய வெற்றி ஸ்தானத்தில் வேலையை தரக்கூடிய வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது இன்றைய தினத்தின் வேலை வழியில் பணவரவை சிறப்பாக தர இருக்கிறது. ஆமாம் நண்பர்களே, பணவரவுகள் சிறப்பாக இருந்தால் நம் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகி நம்மிடம் இருக்கக்கூடிய கடன்கள் அனைத்தும் அடையக்கூடிய சூழ்நிலை, நல்ல சூழ்நிலை நமக்கு உருவாகும். மனதில் சந்தோஷமும் அமைதியும் வந்து சேரும். அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரனோடு சேர்ந்து உங்களை இயக்கக்கூடிய கிரகமான குருவும் சந்திரனோடு கிரக சேர்க்கையாக அமைந்து நற்பலன்கள் தருகிறார். உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கப்பட இருக்கிறது. உங்களது மனது சந்தோஷத்தை அடைந்து நல்ல நாளாக, இனிய நாளாக இன்றைய தினத்தை கடந்து செல்ல இருக்கிறது. மகரம் ராசி, மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. 5ஆம் இடம் என சொல்லக்கூடிய பூமி ராசியான ரிஷபம் ராசி, சுக்கிரன் வீடாக இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் இனிமையான பயணம். அகம் சார்ந்து மனது சார்ந்து மனதில் தன்னம்பிக்கை சிறப்பாக கொடுக்க இருக்கிறது. நீங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய லட்சியத்தில் அந்த பயணத்தில் உறுதியை மேம்படுத்தி தர இருக்கிறது. அன்பர்களே, பூமி ராசியான ரிஷபராசி உறவுகளை ஆளுமை செய்யக்கூடிய வீடு. பூமி ராசியாக இருக்கின்ற காரணத்தால் இந்த வீட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அன்பாக இருந்தாலும், பாசமாக இருந்தாலும், காதலாக இருந்தாலும் அது மென்மையாக, மேன்மையாக, சிறப்பான தன்மை கொண்டதாக இருக்கும். இதே உறவு என்பது நெருப்பு ராசியாக அமைந்துவிட்டால் அது கடுமையாக ஒரு அதிகாரம் கொண்ட தன்மையாக இருக்கும். அந்த வகையில் அன்பு பாசம் என்பது உங்களது குடும்பத்தில் கணவன் மனைவியிடமும், மனைவி கணவனிடமும் அதிகளவு அன்பையும் பாசத்தையும் காதல் போன்ற மேன்மையான உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய காதலர் தினமாக அமைய இருக்கிறது. அதனால் கணவன் மனைவி இருவரிடையே உறவு என்பது சிறப்பை தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். ஒரு குடும்பத்தில் பார்க்கும் பொழுது நீண்ட வருடங்களாக, நீண்ட காலங்களாக ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் செய்யாமல் இருந்தால் அந்த வீடு என்பது நிறைவான தன்மை அடைந்ததாக தெரியாது. அந்த வகையில் சுபகாரியங்கள் செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு குடும்ப ராசியாக இருக்கக்கூடிய கும்ப ராசியில் உங்களை இயக்கக்கூடிய சனிகிரகம் செய்யக்கூடிய பயணம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் எளிதில் கைகூடக்கூடிய யோகமாக அவரின் செயல்பாடுகள் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளுக்கு அவர் மூலியமாக நல்ல ஆதரவும் நற்பலன்களும் உங்களை நோக்கி வந்து சேரும். கும்பம் ராசி, கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் 4ஆம் இடம் என சொல்லக்கூடிய ரிஷபராசி பூமி ராசி உங்கள் தாய் வீடாக இருக்கக்கூடிய வீடு. ஆமாம் அன்பர்களே, ஒரு பெண் திருமணமாகி கணவன் வீட்டிற்கு சென்றால் அவருக்கு 2 வீடுகள், ஒன்று தாய் வீடு, இன்னொன்று மாமியார் வீடு. அந்த வகையில் உங்களுக்கு தாய் வீடு என்பது ரிஷபராசியாகவும்
சிம்மம் ராசி என்பது உங்களுக்கு மாமியார் வீடாகவும் அமைகிறது. பொதுவாக 12 ராசிகளுமே ஏதாவது ஒரு வகையில் உறவுகளை தன்னுள் வைத்திருக்கிறது. அந்த வகையில் ரிஷபராசி தாய் வீடு, சிம்ம ராசி மாமியார் வீடு. அன்பர்களே, தாயை குறிக்கக்கூடிய மாதுருஸ்தானத்தில் சந்திரன் செல்லக்கூடிய இந்த பயணம் உங்களுக்கு இனிமையான பயணமாக அமையும். அகம் சார்ந்து மனது சார்ந்து நிறைவான ஆழ்ந்த அறிவை கொடுக்க இருக்கிறது. அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய, மரியாதையோடு நடந்து கொள்ளக்கூடிய, தன்னடக்கத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக சந்திரன் செயல்படுவார். 4ஆம் இடம் என்பது சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. ஆமாம் அன்பர்களே, வண்டி வாகன யோகங்களை கொடுக்கும், வீடு மனை யோகங்களை கொடுக்கும். வேலை பணி ரீதியாக இன்றைய தினத்துடைய செயல்பாடு உங்களுக்கு தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகளும் நேரடியாக வந்த எதிர்ப்புகள் அனைத்தும் மறையக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆமாம் அன்பர்களே, நீங்கள் யாரை எதிரிகள் என நினைத்து கொண்டு இருந்தீர்களோ அவர்கள் அனைவரும் உங்களை நெருங்கி உங்களோடு நட்புடன் பழகக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் அமையும். உங்களை இயக்கக்கூடிய கிரகம், உங்களை வழிநடத்தக்கூடிய கிரகம் உங்கள் வீட்டில் இருக்கிறார் சனி பகவான். ஆமாம் அன்பர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில் இன்றைய தினம் நீங்கள் திறமையோடு செயல்பட இருக்கிறீர்கள். உங்கள் உழைப்புக்கான ஊதியம் உயர இருக்கிறது. மனது மகிழ்ச்சி அடைந்து இனிமையாக கடந்து செல்ல வைக்கிறார் சனி பகவான். மீனம் ராசி, மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பூமி ராசியான ரிஷப ராசியில் சந்திரன் பயணம் செய்கிறார். சந்திரன் மட்டும் பயணம் செய்யவில்லை, உங்களை இயக்கி வழிநடத்தக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதியான குருவும் பயணம் செய்கிறார். இந்த பயணம் என்பது இன்றைய தினம் மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு நல்ல நாளாக அமைய இருக்கிறது. 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரம் என அழைக்கப்படுகிறது. இளைய சகோதரம் என்றால் உங்களுக்கு அடுத்து பிறந்த சகோதரர்களையும் சகோதரிகளையும் குறிக்கக்கூடியது. அந்த வகையில் உங்களது தம்பி மற்றும் தங்கைகளுக்கான உறவு நிலை என்பது மிகவும் சிறப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினம் என்பது உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய அமைப்பாகவும், அன்பு பாசமும் கரை புரண்டோடக்கூடிய அமைப்பாகவும், உங்களது குடும்ப உறுப்பினர்களின் ஆயுளும் ஆரோக்கியமும் சிறப்பாகக்கூடிய அமைப்பாகவும் சந்திரன் அமைத்து தருவார். அன்பர்களே, வேலை பணி ரீதியாக, தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது 3ஆம் இடம் என்பது ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த அன்பர்களுக்கு பலன்கள் கொடுக்கும். எந்த வகையான துறைகள் என பார்த்தோம் என்றால், தகவல் தொடர்பு துறையை எடுத்துக்கொள்ளலாம், போக்குவரத்து துறையை எடுத்துக்கொள்ளலாம், தபால் துறையையும் சேர்த்து கொள்ளலாம். இந்த துறைகளில் வேலை பணி அமைந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் 3ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற நாள் என்பது முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு, பணவரவை சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல அமைப்பாக அமையும். அன்பர்களே, இன்றைய தினம் என்பது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி ஆகும் வரை மன உறுதியோடு போராடக்கூடிய சிறப்பான தன்மையை தந்து இனிமையாக கடந்து செல்கிறது உங்களை. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.